குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல லோ பட்ஜெட் ஏதாவது பிளாட்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு அவ்வளோ கமெண்ட்ஸ். சூற வளர்ச்சி வந்துகிட்டு இருக்க ஒரே லொகேஷன் இப்ப இதுதான். உங்களுக்கு இங்க 2026க்கான ஃப்ரெஷ் டே அவுட் தான் இப்ப நம்ம கொடுக்குறோம். ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. OMR, ECR, GST கனெக்டிவிட்டி, கிளாம்பாக்கம் நியூ CMBT, மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், நார்மல் ரயில்வே ஸ்டேஷன், குடுவாஞ்சேரி பஸ் டிப்போ, ஆக்சசிபிலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் மெட்ரோ மேம்பாலம், 6 வழிச்சாலை, என்னென்ன கடைகள் இருக்கு ஜூடியோ, ட்ரெண்ட்ஸ், GRTன்னு எல்லாமே இருக்கு. ஜோஹோ கம்பெனி, ஸ்ரீராம் கேட்வே, அசூர வளர்ச்சின்னு இல்ல, நம்மளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயோ போயிடும். டோட்டலா 107 பிளாட்ஸ். நாம நிக்கிறது 40 அடி ரோடு. அடுத்த கிண்டினும் சொல்லலாம், குரோம்பேட்னு சொல்லலாம், பல்லாவரம்னு சொல்லலாம், தாம்பரம்னு சொல்லலாம். எந்த 2.2 உங்க மனசுக்கு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி குடுவாஞ்சேரியை சொல்லலாம். சுத்தி வீடுங்க, வரும்போது வீடு, சைடுல வீடு, அந்த பக்கமும் வீடு. அப்பாடி ஒரு வேளையா நீங்க எல்லாம் கேட்ட மாதிரியே ஜஸ்ட் குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் கண்டுபிடிச்சிட்ட ஒரு வழியா எல்லா கமெண்ட்ஸில் வந்துட்டு லோ பட்ஜெட்டில் பிளாட்ஸ் வேணும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் எனக்கு பிளாட்ஸ் வேணும், இறங்கணும்னு சீக்கிரம் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா எக்ஸ்பிளனேஷனுமே ரொம்ப அழகாக இதை நான் தெளிவாக கொடுக்குறேன். வணக்கம் மேடம். வணக்கம் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். சரிங்க மேடம். சார் ஆக்சுவலா என்ன அப்படின்னா குடுவாஞ்சேரியில இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்கோம். ஓகே. அதுல வந்துட்டு நம்மளுக்கு நிறைய வந்த என்கொயரிஸ் என்ன அப்படின்னா லோ பட்ஜெட்ல அஃபோர்டபுள் பட்ஜெட்ல ஏதாவது பிளாட்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு அவ்வளோ கமெண்ட்ஸ் பிளஸ் ஃபோன் கால்ஸ். ஏன்னா இப்போ இந்த மார்ச் ஃபினான்ஷியல் இயர்ஸ்லாம் வந்துருச்சுங்களா, ஸோ இந்த டைம்ல எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லைக் NRIஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் அப்படின்னா இவ்வளோ அர்ஜென்சியா நீங்க பாருங்க, இன்னும் ரோடு போடல, இன்னும் காம்பவுண்ட் ஃபென்ஸ் பண்ணல, இப்பதான் எல்லா வர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கல்லுல கூட நம்பர் எழுதல. சோ ப்ரீ லான்ச்சிங் வீடியோ தான் இப்ப நான் போடுறதே சார். ப்ரீ லான்ச்சிங்ல தான் இருக்கு இப்போதைக்கு. ஆமா, ப்ரீ லான்ச்சிங் தான். இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நம்ம லான்ச்சிங் பிளான் பண்றோம். அப்ப நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா லோ பட்ஜெட் பிளாட்ஸ் பாக்குறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஆப்டா இருக்கும் சார். ஓகே மேடம். எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் இருக்குன்னு டீடைலா சொல்லிடுங்க. கண்டிப்பா. இப்போ எப்படின்னா குடுவாஞ்சேரி நம்ம உள்ள வந்துறோம்னு வெச்சுக்கோங்க சார். மெயின் ப்ராப்பர் குடுவாஞ்சேரி. ஓகே. அந்த பக்கம் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா குடுவாஞ்சேரி பஸ் டிப்போ இருக்கும். இந்த பக்கம் வந்து குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பேக் சைடுல தான் நம்மளோட சைட் இருக்கு சார். சூப்பர். சோ அதனால நியர்பைல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. நியர்பை ரயில்வே ஸ்டேஷன், பஸ் டிப்போ, குளாம்பாக்கம் நியூ CMBT, அப்படியே கட் பண்ணா படப்பை, லைக் காஞ்சிபுரம் பைபாஸ் நம்மளுக்கு பக்கம், பெங்களூர் நேஷனல் ஹைவேஸும் நம்மளுக்கு பக்கம், GST நேஷனல் ஹைவேஸும் நம்மளுக்கு பக்கம் சார். சூப்பர். நம்ம சைட்ல இருந்து நியர்பைல என்னென்ன டெவலப்மென்ட் இருக்கு அது சொல்லுங்க சார். குடுவாஞ்சேரி அப்படினாலே இப்போ அசூர வளர்ச்சி வந்துகிட்டு இருக்க ஒரே லொகேஷன் இப்ப இதுதான். ஒன்னு டெவலப்மெண்ட் ஆன இடத்துல நீங்க போய் வாங்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்போ அபார்ட்மெண்ட் மட்டும் தான் கிடைக்கும். நம்மளுக்கு ரீசேல் லேண்ட்ஸோ இல்ல ஃப்ரெஷ் லே அவுட்டோ கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் ரீசேல் கிடைக்குமே தவிர ஃப்ரெஷ் லே அவுட் கிடைக்காது. ஆனா இப்போ இங்க குடுவாஞ்சேரியில அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இங்க 2026க்கான ஃப்ரெஷ் டே அவுட் தான் இப்போ நம்ம கொடுக்குறோம். ப்ராப்பர் DTCP ரேட் அப்ரூவ்டு சைட் நம்ம கொடுக்குறோம். இப்போ டெவலப்மெண்ட் ஆன ஏரியால நம்ம போய் வாங்குறோம்னா ஒரு 10,000, 15,000, 25,000 வரைக்கும் per ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி அப்கமிங் டெவலப்மெண்ட்ல ஏரியால வாங்குறீங்க அப்படின்னா, அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ் நான் எதை வச்சு சொல்றேன்னா, கிளாம்பாக்கம் நியூ CMBT வந்ததுல இருந்து குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப பிரம்மாண்டமா இப்போ புதுப்பிச்சிட்டு இருக்காங்க. கிளாம்பாக்கம் நியூ CMBT ரயில்வே ஸ்டேஷனையுமே இப்போ கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ மீனம்பாக்கம் டு கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி உங்களுக்கு வந்து கீழே மேம்பாலம், அது கீழே வந்து 6 வழிச்சாலைன்னு அடுத்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வர 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 அசூர வளர்ச்சின்னு இல்ல, நம்மளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயோ போயிடும். சூப்பர் மேடம். இன்னைக்கு டாப் ரேட்டிங்ல இருக்கிற 10க்கு 10 கொடுக்க ஒரு நல்ல ரேட்டிங் கொடுக்குற ஒரு இடத்துல தான் இன்னைக்கு குடுவாஞ்சேரியில தான், அதுவும் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைட்ல தான் நம்ம இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். கரெக்ட் மேம். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க என்னன்னா, இப்போ வந்து ஆல்ரெடி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல போனோம் அப்படின்னா பிரைஸ் ரேஞ்ச் ரொம்ப இருக்கும், அதிகமா இருக்கும். அது வந்து இப்போ ஃப்ரீ லான்ச்ன்றனால நமக்கு தேவைப்படுற அந்த ஃபேசிங் கூட கிடைக்கும் இங்க. கண்டிப்பா அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. டோட்டலா 107 பிளாட் சார். ஓகே. இப்பொழுதைக்கு இது நாம நிக்கிறது 40 அடி ரோடு. சூப்பர். வயடான 40 அடி ரோடு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கார் போகும். சூப்பர். சோ இதுல என்னன்னா, இப்போ நார்த், ஈஸ்ட், கார்னர்னு என்ன பிளாட்ஸ் கேட்டாலும் இப்பொழுதைக்கு அவைலபிள் இருக்கு. 40 அடியில கேட்டாலும் அவைலபிள் இருக்கு, என்ன ஃபேசிங்ல கேட்டாலும் அவைலபிள் இருக்கு. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பிளாட்டை வந்துட்டு நீங்க வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க ப்ரீ ஸ்லாட்ல.
ப்ரீ லான்ச்ல நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா நீங்க மேல வச்சா மட்டும்தான் உங்களுக்கு லான்ச்சிங்ல இங்க ஒரு பிளாட் கிடைக்கும். தப்பா நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் ரோடு போடல, காம்பவுண்டு அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணல. இனி அதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரேட் கண்டிப்பா ரிவைஸ் ஆகதான் செய்யும். கரெக்ட். நம்ம இது நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எல்லா வீடியோலுமே சொல்றது என்ன அப்படின்னா, ஃப்ரீ லான்ச்சிங்ல ஒரு சைட் கிடைக்குது அப்படின்னா அங்கதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அங்கதான் உங்களுக்கான பக்காவான வந்து வில்லாவை கட்ட முடியும். அது வந்து கம்மியான பிரைஸ்ல உங்க சொன்ன மாதிரி இப்போ ரோடு போட்டாங்க எல்லாமே போட்டாங்க அப்படின்னா பிரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாயிடும். 10 லட்சம் கூட உங்க சொல்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ப்ரீ லான்ச்ல வந்து பண்றதுக்கும் டெவலப்மெண்ட் இப்போ கரண்டா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வர இருக்கக்கூடிய ஒரு ஏரியால பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நிறைய இருக்கு சார். ஓகே மேடம். இது அடுத்த கிண்டினும் சொல்லலாம், குரோம்பேட்னு சொல்லலாம், பல்லாவரம்னு சொல்லலாம், தாம்பரம்னு சொல்லலாம். எந்த 2.2 உங்க மனசுக்கு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி குடுவாஞ்சேரியை சொல்லலாம். சூப்பர் மேடம். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கம். நீங்க வர வழியிலயும் செல்லலாம், அந்த பக்கமும் பார்க்கலாம். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறைய. அதே மாதிரி எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டாலிட்டி, எஸ்ஆர்எம் காலேஜ், கிறிஸ்டன் காலேஜ், தாகூர் காலேஜ் ரொம்ப பக்கம். சூப்பர். இதுல மெயின் என்ன விஷயம் குடுவாஞ்சேரியில இங்க வாங்குறதுனாலனா ஓஎம்ஆர், இசிஆர், ஜிஎஸ்டி 3 ரோடு தான் இன்னைக்கு பிரைம். அந்த 3 ரோடு ஆக்சஸுமே கிளாம்பாக்கம் மியூசியம் பக்கத்துல இருந்து வந்தா ரொம்ப நீட்டா இருக்கும். கரெக்ட் மேடம். சோ இப்போ குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம பேக் சைடுல இருக்கிறதுனால ஏரியா வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், சுத்தி வீடுங்க. இந்த வீடியோவை வந்துட்டு நீங்க வீடியோல கவர் பண்ணுங்க சார். சுத்தி வீடுங்க. இந்த பக்கமும் தெரியும். பின்னாடி ஃபுல்லாமே வந்து குடியிருப்புகள் தான் எல்லாமே. சோ பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இது. சார் வரும்போது வீடு, கரெக்ட். சைடுல வீடு, கரெக்ட். அந்த பக்கமும் வீடு. சூப்பர். நாலா பக்கமும் வீடு இருக்கிறதுனால யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வாங்காதீங்க அப்படின்னு. அதனால இப்ப எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வாங்குறது கிடையாது. ஆனா ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சஸ் வந்துட்டு இவ்வளவு வீடுங்களுக்கு மத்தியில நீங்க வர வழியில பாருங்களேன், ஒரே ஒரு ஏரியால கூட நீங்க வந்து வேக்கன்ட் லேண்டா பார்க்கவே முடியாது. ஃபுல்லா கடைங்க, தடுக்கி விழுந்தா கடை, எல்லா கடையும் இருக்கு. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். ரொம்ப பிரைம் ஸ்பாட்டு, ஹாட் லொகேஷனு. நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஒரே விஷயங்கள் லோ பட்ஜெட்டு. இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸில் 6000 7000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனால் அதில் பாதி தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு குடுவாஞ்சேரியில் ரயில்வே ஸ்டேஷன் பேக்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 3550 இருந்து 5500 வரைக்கும் இப்போ நம்ம அதித்தி ஹவுசிங்ல கரண்டா கிட்டத்தட்ட 4 to 5 ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ஆன்கோயிங்ல இருக்கு. யாருக்காவது வேணும் அப்படின்னா ஓஎம்ஆர்ல பார்த்தாலும் ஜிஎஸ்டில பார்த்தாலும் எங்க கேட்டாலும் இப்போ நம்ம கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் அவைலபிள் இருக்கு சார். எந்த லொகேஷன் இருந்தாலுமே நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணா நீங்க வந்து எல்லாமே இது பண்ணிடலாம், ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஆமாங்க சார். அதித்தி ஹவுசிங் வந்து இன்னைக்கு நேத்துன்னு பிராண்டா இல்ல. அதித்தி ஹவுசிங்க்கு வந்து 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த செப்டம்பர் வந்துச்சு அப்படின்னா வெற்றிகரமா நம்ம 10th ஸ்டெப்க்கு தான் இப்போ காலடி 10th இயர்க்கு காலடி எடுத்து வைக்க போறோம். ஸோ திட்டத்திட்ட இத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல 20க்கும் மேற்பட்ட சைட்டு ஜிஎஸ்டி ஓஎம்ஆர்ல கவர் பண்ணி கிட்டத்தட்ட 1000க்கு மேல ஹாப்பி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம இடத்த வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி நல்லபடியா வீடு கட்டி கூட இருந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். சூப்பர். இத்தனை வருஷம் பண்றீங்க அப்படின்னா ஜென்யூனா பண்றதுனால அதே மாதிரி டாக்குமெண்ட் கரெக்டா இருக்குன்றனால தான் மக்களுமே விரும்புறாங்க. அதித்தி ஹவுசிங்ல வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு பக்காவா இருக்கும், எல்லாமே அதாவது டைட்டில் கிளியரா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க அப்படின்றதுனால தான் இப்போ இந்த வீட்டுக்கிட்டேயே நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த வீடு இருக்கு, இவ்வளோ வீடுங்க மத்தியில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிளாட்ஸே இப்போ இருக்கு. ஸோ அந்த வீடுக்கு அப்படியே தாண்டிங்க அப்படின்னா நம்மளோட சைட் இருக்கு. இப்படி ஒரு அப்ரிசியேஷனை நீங்களும் பண்ணிக்கணும் அப்படின்னா ரெண்டல் இன்கமா இருக்கட்டும், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா இருக்கட்டும், இல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், நீங்க இப்போ இப்படி ஒரு இடத்துல நீங்க வாங்கி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது உங்களோட அமௌண்ட் டபுள் இல்ல ட்ரிபிள் இல்ல அதுக்கு மேலேயுமே அதிகமாகிறதுக்கு நான் 100% கேரண்டி கொடுக்குறேன். நம்ம கிட்ட வந்துட்டு ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவல் இருக்கு, டைட்டில் கிளியரான டாக்குமெண்ட் இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேஷனலைஸ்டு பேங்க்ல போனாலும் 90% வரைக்கும் அஃபோர்டபுளாக கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 10% ஆஃப் அமௌண்ட் ஒரு 2 lakhs 3 lakhs வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் இருந்தாலே போதும், நீங்கள் இங்கே அழகான பிளாட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு 50,000 ரூபா டோக்கன் அட்வான்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கான பிளாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எல்லாருமே குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா உடனே பதற விஷயம் வந்துட்டு இங்கே மழை தண்ணி நிற்கும், ஐயோ பயங்கரமாக ஃப்ளட்டு வரும், இங்கே என்னங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள். அது குடுவாஞ்சேரியில் கிடையாதுங்க, தாம்பரம் வெஸ்ட்டில் தான் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் குடுவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் இங்கே வீடுகள் எல்லாம் பாருங்கள் தரையோட தரையாக தான் கட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃப்ளட்டு வருது அப்படின்னா எல்லாமே இது புதுசாக கட்டிட்டு இருக்க வீடு. ஃப்ளட்டு வருது அப்படின்னா யாருமே இப்படி தரையோட தரையாக கட்ட மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் யாரோ சொல்கிறாங்க அப்படின்றத தாண்டி நீங்கள் வந்து லைவாக வந்து சைட்டை விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஐடியா வரும்.
மேடம் இப்போ நீங்கள் வந்து 107 பிளாட் சொல்லியிருந்தீங்க. ஸோ பிளாட் சைஸ் எதுலேருந்து இருக்கு நம்மகிட்ட? இங்கே வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஓகே. இப்போ யாராவது கூடுவாஞ்சேரி அப்படின்னு சொன்னாங்கன்னா கூடுவாஞ்சேரியை நம்ம பளிச்சுன்னு சொல்லிடலாம். ஓகே. OMR ECR GST கனெக்டிவிட்டி, கிளாம்பாக்கம் நியூ CMBT, மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், நார்மல் ரயில்வே ஸ்டேஷன்ஸ், குடுவாஞ்சேரி பஸ் டிப்போ ப்ளஸ் ஆக்சசிபிலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் மெட்ரோ மேம்பாலம் 6 வழிச்சாலை. சூப்பர். என்னென்ன கடைகள் இருக்கணுமோ ஜூடியோ, ட்ரெண்ட்ஸ், GRTன்னு எல்லாமே இருக்கு. ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கு. SRM ஹாஸ்பிட்டல்ல இருந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இருக்கு. காலேஜஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கு. சூப்பர். அதாவது எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இருக்கு. இல்லன்னு எதுக்குமே சொல்ல முடியாதுல. குடுவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் சென்னையின் நுழைவாயில். சவுத் சைட்ல இருந்து வராங்க அப்படின்னா நார்மலா இனிமே எல்லாருமே உள்ள போறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. ஒரு ஐடில ஒர்க் பண்றதா இருந்தா இங்கே தான் ஜோஹோ கம்பெனி, ஸ்ரீராம் கேட்வே, படப்பையில இருக்கிற அவ்வளோ கம்பெனிஸ் லைக் ஒரகடம் கம்பெனிஸ்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இங்கே ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து முன்னாடி வந்து பஸ் ஸ்டாப் வந்து கோயம்பேடு அங்கே இருந்துச்சு, இப்போ ஆனால் கிளம்பாக்கம். ஸோ வந்து கூடுவாஞ்சேரி தான் எல்லாருமே, கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு இந்த சரௌண்டிங் தான் பார்க்குறாங்க. அதுவும் பட்ஜெட்ல சொல்லிருக்கீங்க, ஃப்ரீ லான்ச்சிங்ல 10 லட்சம் கம்மியா வேற. இப்போ என்ன விஷயம்னா எல்லார் மைண்ட் செட்லயும் குடுவாஞ்சேரியில லோ பட்ஜெட்ல பிளாட்ஸ் இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம வந்து பிரேக் பண்ற மாதிரி தான் அதித்தி ஹவுசிங்ல 3550ல இருந்து லைக் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நம்ம பாதிக்கு பாதி தான் கொடுக்குறோம். 3550ல இருந்து 5500 வரைக்கும் எக்கச்சக்கமான லொகேஷன்ஸ்ல இப்போ கரண்டா நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் அவைலபிள் இருக்கு. நீங்க OMRல கேட்டாலும் இருக்கு, GSTல கேட்டாலும் இருக்கு. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உடனே உங்க போன் எடுத்து கால் பண்ணி என்னோட பேர் பவானி, அதித்தி ஹவுசிங்ல இருந்து பேசுறேன், நீங்க கேபை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பிளாட் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி உடனுக்குடனே அதித்தி ஹவுசிங் ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா என்னோட பெஸ்ட் ஃபேவர் உங்க கூட இருந்து இது வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணி கொடுத்தனோ கண்டிப்பா இதுலயும் நான் அதை பண்ணி கொடுப்பேன். அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் அதித்தி ஹவுசிங் ஃபேமிலி.